ஸோ லாஸ்ட் வீக் சண்டே வந்து எங்களோட ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து மதர்ஸ் டே கூடவா, அதனால் அன்றைக்கி எனக்கு ஜாலியான ஒரு ஃப்ரீ டே. ஸோ மதர்ஹுட்டை செலிப்ரேட் பண்ண சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். சமையல் வேலையே இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு சின்னதாக ஒரு குக்கர் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அன்றைக்கி மதர்ஸ் டே கிஃப்டாக இந்த குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். 3 லிட்டர் குக்கர் தான். ஸோ என்கிட்ட 2 லிட்டரில் இருக்குது, 3 லிட்டரில் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் 599க்கே கிடச்சிது. அதனால் இது வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபுட்டு. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ரைஸ் மாதிரி எது வேணாம், பிரியாணி மாதிரி வேணாம்னு சொல்லிவிட்டு பரோட்டா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. பெங்களூரில் வந்து இங்கே எங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்து இங்கே டேஸ்ட் ஆஃப் மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம மதுரை ரெஸ்டாரண்ட் ஷாப் இருக்குது. அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். முட்டை பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஆம்லெட், அப்புறம் 65 இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தீரனுக்கு வந்து மசாலா ஆம்லெட்டு, முட்டை பரோட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் லைக் பண்ண மாட்டான். அதனால் அவனுக்காக ப்ளைன் பரோட்டா வாங்கியிருந்தோம். சால்னா வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருந்தது. ஸோ நல்லா ஜாலியாக சண்டேவும் என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. அதே மாதிரி சமையலும் எனக்கு லீவ் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு டபுள் த ஃபன்னு தான். ஸோ நீங்களும் சண்டே இந்த மாதிரி மதர்ஸ் டேக்கு என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்க, இல்லை உங்களோட மதர்ஸ் டே எப்படி வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட், சின்ன வயசுலேலாம் அடிக்கடி முட்டை பரோட்டா தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க. வெயிலுக்கு ஒரு மின்ட் லெமன் ஜூஸ் போட்டாச்சு.